ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் எடுத்தோடனே மனோஜ் கண்ணை காமிக்கிறாங்களே, என்னடா விஷயம்னு சொல்லி கேட்டால் கடவுள்கிட்ட வரம் கேட்குறாரு. கடவுள் அவர் முன்னாடி வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு சொல்லிட்டு கடவுளே வரம் கொடுத்தாலும் இவன் திறந்த மாட்டான். ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற கர்வம் இவனுக்கு நிறையா இருக்குப்பா. அது என்னைக்கு ஒழிச்சு கட்டுறியோ அன்றைக்கி தான் பண்ணி நல்லா இருப்பேன், வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு அரசு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கொடுத்த கையோட பக்கத்தில் இருந்து யாரோ ஒரு மொட்டத்தை கடிதாசி கொடுத்துறாங்க. உன்னை சுற்றி உள்ளவங்களால உனக்கு ஆபத்து வரப்போகுது, நீ இதை பார்த்து இவர் சைக்கோ சேகர் மாதிரி சுற்றுறாரு. காதல் சந்தியா கூட இந்த அளவுக்கு சுற்றி இருக்க மாட்டாங்க, ஏன்டா அப்போ இந்த அளவுக்கு சுற்றுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பைத்தியம் ஆகிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியே பாவம் பார்த்து விட்டாங்களாட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு முட்டை கருதாசப்பா விடுப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் பயமுடுத்துறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒருவேளை இது உனக்கான லெட்டராக இருக்குமாடி, உன்னை பற்றின உண்மை வெளியே தெரியுமாடி அப்படின்னு. ஆமாங்க, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் இது ஒன்று தாங்க தெரியலை. இந்த உண்மையை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் சிறப்பான ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கத்து பயமுடுத்தாங்க. நம்ம மீனா ஒரு பக்கம் புது கார் வாங்கின சந்தோஷத்தில் இருக்காங்க. மொத்த குடும்பத்தையும் கீழே வர வச்சா வந்து காரை பார்த்துட்டு இவங்க இருந்துட்டு, ஆமாம் பெரிய புது கார் வாங்கிட்டான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்னாங்க. நீ இன்னும் திறந்தல, நீ இன்னும் திறந்தவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வாப்பான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. யாரை, அதாவது புது லவ் பேர்ட்ஸை கூப்பிட்டு போகிறாங்களாமா. யாரும் வரலங்க. அதாவது தாத்தாவும் பாட்டியும் மூஞ்சு தூக்கிட்டு 3 வரையும் மூஞ்சில் வச்சுருக்காங்களே, அதனால் அவங்கள சேர்த்து வைக்க பிளான் பண்ணுறாங்க நம்ம விஜயாவும் விஜயாவோட ஹஸ்பண்டையும். சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனாவும் முன்னாடி உட்கார, பாட்டி நம்ம விஜயாவும் விஜயோட ஹஸ்பண்ட் அண்ணாமலையும் பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சுட்டு இவங்க கார் ஓட்டுறதை பார்க்கணுமே, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணுமா, அதனால் இப்படி வளைக்கிறதானே அப்படி வளைக்கிறதானே ஒரு வழியாக சேர்த்தாச்சுப்பா. எப்பா அடிக்கிறீங்கடா ஒரு கூத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ